தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களே ஒரு ஒரு விசுவாசி தொடர்ந்து செய்துட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு கடவுளோட இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட நெருங்க முடியாது, அவன் நெருங்க மாட்டான். அது அப்படிதான். அப்படி நெருங்கும் போது கூட கடவுள் வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கணுமா? என்னங்க, கடவுள் வந்து தகப்பனா இருக்கிறார். கடவுள் வந்து நல்ல தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன். அவர் வந்து நீ வந்து நான் சொல்றதை செய்யல, ஆனால் வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்ற நபர் கிடையாது. அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர், ரொம்ப பொறுமை உள்ளவர். அவர் ரொம்ப காத்து காத்து நம்மளை பொறுமையாக நம்மளை நடத்துறாரு. நமக்கு 1000 சான்ஸ் கொடுக்குறாரு. உறவு அப்படியே தான் இருக்கு. அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளை. அது மாறவே மாறாது. அவர் நம்மளை ஒருபோதும் விரட்ட மாட்டார். ஆனால் என்ன பாதிக்கப்படும்? ஐக்கியம் பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட விசுவாசிக்கு அவருடைய பிரசனத்தை உணர முடியாது. தேவன் வந்து எல்லா விதத்துலையும் அவர்களுக்கு தகப்பனாக இருக்க விரும்புகிறார். அவரால் இருக்க முடியாது, ஏன்னா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்களும் எல்லாம் இருக்க வேண்டிய விதத்தில் மகனாக இருக்க, மகளாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த பாவம் ஒரு தடையாயிடுது. இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்குறேன். கடவுளுக்கும் நமக்கு இருக்க உறவு வந்து வெறும் தகப்பன் பிள்ளை மாதிரி மட்டும் கிடையாது, புருஷன் பொண்டாட்டி மாதிரி. கரெக்ட் தானே? பைபிள் வந்து கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பல விதத்தில் வர்ணிக்குது. ஒன்று வந்து தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு மாதிரி காமிக்குது. இன்னொன்று வந்து புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவு மாதிரி காண்பிக்குது இல்லையா? அப்போ அந்த உறவுகளை வச்சு நினச்சி பாருங்க. ஒரு புருஷன் மனைவி இருக்காங்கன்னு வைங்க. இந்த மனைவி வந்து சாக்கடையில் விழுந்துட்டு, சும்மா உதாரணத்துக்கு சாக்கடையில் விழுந்துட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக சாக்கடையால் கவர் பண்ணி அப்படியே வந்து புருஷன்ட்ட நெருங்க பார்த்து வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இது ஆகுமா? முதல்ல அவங்க வருவாங்களா? இவர் ஏற்றுக்கொள்ளணுமா? ஏற்றுக்கொள்ளாததுனால மனைவியா இல்லைன்னு ஒன்றும் கிடையாது. மனைவி தான், இவர் புருஷன் தான். ஆனால் என்ன சொல்லுவார்? குளிச்சுட்டு வாங்குவார். அது தப்பா? பாவம் வந்து கடவுளுக்கு வந்து சாக்கடை மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், அது நமக்கு வந்து சில நேரம் அது ஒரு ஒரு நமக்கு பிடிக்குது, பிரியமாக தோணுது. ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது வந்து எந்த அளவுக்கு அசுத்தம்னா சாக்கடைக்கு சமம். அதில் அப்படியே தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு கடவுளோட நெருக்கமாக இருக்கணும், அவருடைய பிரசனத்தை உணரணும், அவருடைய பிரசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும்னு நினச்சோன்னா நாம் நம்மளையே வஞ்சித்து கொள்ளுகிறோம். அது நடக்க முடியாது. தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? அவர் நம்முடைய தகப்பன் தான், நம்முடைய புருஷன் மாதிரி தான். அவர் ஒருபோதும் நம்மளை டிவோர்ஸ் பண்ண மாட்டார். நம்மகிட்ட ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? நீ சுத்திகரிச்சுட்டு வா, அதை விட்டுட்டு வா, எனக்காக விட்டுட்டு வா, நான் உன்னை வரவேற்கிறேன்.